ஆயிரமாவா. சிறியவன் பலத்த ஜாதியுமாவா. சின்னவன் ஆயிரமாவா. சிறியவன் பலத்த ஜாதியுமாவா. தேவனின் மாறாத வாக்கு அது. தேவனின் மாறாத வாக்கு அது. தீவிரம் நிறைவேறும் காலமேது. தீவிரம் நிறைவேறும் காலமேது. சின்னவன் ஆயிரமாவா. சிறியவன் பலத்த ஜாதியுமாவா. எல்லாமே உண்டானது. பூமியும் அகிலமும் உருவானது. எல்லாமே உண்டானது. பூமியும் அகிலமும் உருவானது. எல்லாம் அவர் வார்த்தையின் அற்புதமே. எல்லாம் அவர் வார்த்தையின் அற்புதமே. கர்த்தர் சொன்னால் நிறைவேறும் சத்தியமே. என் கர்த்தர் சொன்னால் நிறைவேறும் சத்தியமே. சின்னவன் ஆயிரமாவா. சிறியவன் பலத்த ஜாதியுமாவா. சின்னவன் ஆயிரமாவா. சிறியவன் பலத்த ஜாதியுமாவா. கலங்காதே யாக்கோபின் திருக்கூட்டமே. கர்த்தர் இயேசு இருக்கின்றார் வழிகாட்டவே. கலங்காதே யாக்கோபின் திருக்கூட்டமே. கர்த்தர் இயேசு இருக்கின்றார் வழிகாட்டவே. எப்போதும் அவர் சிலுவை நம்பலமே. எப்போதும் அவர் சிலுவை நம்பலமே. பலுகிடுவாய் பெருகிடுவாய் என்னாடுமே. பலுகிடுவாய் பெருகிடுவாய் என்னாடுமே. சின்னவன் ஆயிரமாவா. சிறியவன் பலத்த ஜாதியுமாவா. சின்னவன் ஆயிரமாவா. சிறியவன் பலத்த ஜாதியுமாவா. பெருமழையை ஊற்றிடுமே. அனல் மூட்டி அபிஷேகம் செய்திடுமே. பின்மாறி பெருமழையை ஊற்றிடுமே. அனல் மூட்டி அபிஷேகம் செய்திடுமே. கிருபையாலும் வரங்களாலும் நிரப்பிடுமே. கிருபை
கிருபையாலும் வரங்களாலும் நிரப்பிடுமே. இயேசுவையும் திருநாமம் உயர்ந்திடுமே. இயேசுவையும் திருநாமம் உயர்ந்திடுமே. சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். தேவனின் மாறாத வாக்கு அது, தேவனின் மாறாத வாக்கு அது. தீவிரம் நிறைவேறும் காலம் இது, தீவிரம் நிறைவேறும் காலம் இது. சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். இந்த 3 நாள் கூட்டத்துடைய நிறைவு பகுதியாக கர்த்தர் நம்மோடு கூட அவர் சித்தமான வார்த்தைகளை கொடுத்து நம்முடைய குடும்பங்களை அவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம். தேவா பிரசன்னம் தாருமே, தேவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம்மிய நாமத்திலே இன்பத்துடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேவும் பாதம் தொழுகிறோம். 120 நடுவே சேத்தரவாளனே வந்தீரே. உன்னத ஆவியை தேடுவே மன்னவனே இந்நேரமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேவும் பாதம் தொழுகிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வாதமான 20வது குடும்ப தியான முகாமுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 2 நாட்களும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்தீர், எங்களை நடத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏற்ற வார்த்தைகளை, ஜெபங்களை, பாடல்களை ஏற்ற ஊழியர்கள் மூலமாக நீ தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அது எங்களுக்கு ஒரு பலனும் விடுதலையுமாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட நிறைவான வார்த்தைக்காக நாங்கள் கூடத்தில் வருகிறோம். நீர் எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். ஏற்ற வார்த்தைகளை எங்கள் குடும்பங்களின் நன்மைக்காக நீர் தாரும். நாங்கள் எங்களுடைய குடும்பங்களை நன்மையான ஈவுகளால் நிரப்பி எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்திகளை எங்களுக்கு ஆசீர்வதித்தார் ஆண்டவர். எந்த விதமான பிசாசுடைய கொள்போதலும் இல்லாதபடிக்கு எங்களை சுற்றிலும் நீ வேலை அடைத்து காத்துக்கொண்டு வேலையை ஆசீர்வதியும். ஏற்ற வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு முறை இந்த முகாமுக்கு வருகை தந்திருக்கின்ற ஊழியர்கள், போதகர்கள், குடும்பத்தார், விசுவாசிகள், பெரியவர்கள் அனைவரையும் இயேசு நாமத்தில் மீண்டும் ஒரு முறை அனைவரையும் உங்களை வாழ்த்துகிற கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இந்த முறையிலே நம்முடைய முகாமுக்கு குடும்ப முகாமாக இருக்கிறபடினால் எல்லா ஜெபங்களுமே குடும்ப சம்பந்தமானதாயும் எல்லா செய்திகளுமே குடும்ப சம்பந்தமான செய்திகளாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு மாதத்திற்கு முன்பாக ஒரு எண்ணத்தை கொடுத்தபடியினால் ஊழியர்களுக்கு அந்த காரியத்தை சொன்னோம். நாமும் அந்த காரியங்களை குறித்து ஜெபித்தோம். ஆண்டவர் அதே போல் நம்முடைய குடும்பங்களுக்கு உரிய வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்து நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே நிறைவாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் உள்ள குடும்பங்களை குறித்து நாம் சவுலின் குடும்பத்துக்கும்
தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 குடும்பத்தாருக்கு வாசிக்கிறோம். ஒரு குடும்பம் யார் குடும்பம்? சவுலுடைய குடும்பம். இன்னொரு குடும்பம் தாவீதுடைய குடும்பம். 2 பேரும் முதலாவது சொந்த பந்தம் இல்லாமல் தான் இருந்த மாதிரி இருந்தாங்க. ஒரு 2 பேரும் எப்படி மாறிட்டாங்க? சொந்த பந்தமாக மாறிட்டாங்க. சவுலுடைய மகளை தான் யாருக்கு? தாவீதுக்கு திருமணம் முடிஞ்சுது. ஆக சவுலுடைய மருமகன் தான் யார்? தாவீது. தாவீதுடைய மாமா தான் யார்? ஆனாலும் இந்த குடும்பத்துக்குள்ளே பேய் வந்து போச்சு. அல்லேலூயா. இந்த குடும்பத்துக்குள்ளே என்ன வந்து போச்சு? பிசாசுடைய ஆவிகள் உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. கர்த்தர் ஒரு பெரிய மகிமையான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. இந்த குடும்பத்துக்குள்ளே இப்படி சில பிரச்சனைகள் வந்தது மாதிரி நம்முடைய குடும்பங்களுக்குள்ளேயே என்ன வருது? பிரச்சனைகள் வருது. ஒருவேளை தூரத்தில் உள்ள குடும்பத்தின் மூலமாக வரட்டாலும் கூட அந்த பக்கத்து வீடு, அந்த சொக்காரன், அந்த கூட பிறந்தவங்க இல்லையா, வேண்டியவங்க, வேண்டப்பட்டவங்க, இவங்களுடைய மூலமாகவும் நமக்கு ஏராளமான பிரச்சனைகள் என்ன செய்யுது? வருது. நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு என்ன ஆகி போச்சு? சண்டை ஆகி போச்சு. நல்லா பேசிக்கிட்டு இருப்போம், திடீர்னு வீடு கட்டுறதுக்கு வானம் தோண்டிட்டோம்னா அந்த கல் எங்கேருந்து உடையாந்துடும். அது வரைக்கும் கல்லும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அது வரைக்கும் நல்லா தான் எல்லாம் நல்லா ஐக்கியமாக தான் எல்லாம் இருப்பாங்க. ஒரு சின்ன முளை பிடிச்சி ஒரு வீட்டை கட்டி ஒரு சின்ன குச்சியில் ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லி லேசாக அதில் நூலை கட்ட ஆரம்பிச்சிட்டா, நீ நூல் கட்டுருக்க இடம் என் இடம் அப்படின்ட்டு வந்து நினச்சிக்குவாங்க. அன்னைக்கு வந்த சண்டை தான். வேறு அந்த வீடை கட்டி நம்ம குடிக்கிற வரைக்கும் அவன் தான் நமக்கு யார்? பரம எதிராளியாக எல்லா பக்கமும் என்ன செய்கிறாங்க? மாறிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ ஒரு சின்ன முன்னேற்றம் நம்முடைய வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் போது உடனே பக்கத்து வீடுகள்லேருந்து நமக்கு என்ன வருது? எதிர்ப்புகள் வருது. சிலர் ஒன்றும் செய்ய முடியிட்டா பேசாமையாவது போயிடுவாங்க. இவன்கிட்ட போய் பேசி என்ன இருக்கு, அவன் வீட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்லையும் சொல்லாமல் இந்த இதுகளையும் சொல்லாமல் கடைசியில் பேசாமல் போயிடுவாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க என்ன செய்தாங்க? வீடு கட்டுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறாமையில், இந்த எரிச்சலில், இந்த கோபத்தில் பேசாமல் கொள்ளாமல் போகிற ஆட்களும் இந்த ஆட்களில் நிறைய இருக்காங்க. அல்லேலூயா. அப்போது அவங்க வீடுகளுக்கு நம்ம வீடுகளுக்கு ஒரு ஐக்கியம் என்ன செய்யுது? குறைஞ்சி போயிடுது. அது வரைக்கும் நல்லா இருந்த ஒரு ஐக்கியங்கள் குறைஞ்சி போயிடுது. வேதத்திலையும் இப்படி தான் என்ன செஞ்சிருக்கு? இருந்திருக்கு. ஆனால் முடிவு வந்து நல்ல முடிவாக நமக்கு என்ன செய்யணும்? வரணும். இங்கே நம்ம படிக்கிறோம், சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் ஒரு நாள் 2 நாள் இல்லை, கொஞ்ச நாள் இல்லை, ரொம்ப நாளாக என்ன நடந்திருக்கு? யுத்தமே நடந்திருக்கு. யுத்தம் நடக்கிறது தப்பு இல்லை, பிரச்சனைகள் வருது பெருசு இல்லை. பிரச்சனைகள் கட்டாயம் என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா. அதனால் நீங்கள் யாராவது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணும்னு சொல்லி யாரும் கேளாதீங்க. எனக்கு பிரச்சனை வரட்டும்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை கட்டாயம் என்ன செய்வார். ஆனால் பிரச்சனை எனக்கு வரட்டும்னு சொல்லி கேட்கறதுக்கு நம்ம ரொம்ப என்ன செய்வோம்? அப்படி கேட்டால் வந்துட்டு தான் என்ன ஆகும்? அது அளவுக்கு மிஞ்சி வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? யார் சமாளிக்க அப்படின்னு சொல்லி கேளாமலே உட்காந்துருன்னு சொல்லி நீ கேட்கவே வேண்டாம். வார பிரச்சனையை தஞ்சிச்சா போதும். அல்லேலூயா. ஆக இந்த யுத்தம் 2 குடும்பத்துக்கும் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த யுத்தத்துடைய முடிவை நம்ம படிக்கிறோம். சவுல் வர 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 சவுல் தாவீது வர வர பலத்தான் சொல்லப்பட்டது. நாளுக்கு நாடு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் தாவீதுடைய பக்கம் ஜெயம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. தாவீதுடைய குடும்பங்கள்லாம் உயர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. தாவீதுக்கு வெற்றிக்கு மேலே வெற்றி என்ன செய்யுது? கிடைத்து கொண்டே இருக்கு. அந்த அவரோட சண்டை போட்ட சவுலை பற்றி சொல்லியிருக்கு. சவுலின் குடும்பத்தாரோ வர 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 எப்படி போயிட்டாங்க? சோர்ந்தே போயிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. உபத்திரமா இருக்குன்னு சொல்லி சொல்லாதீங்க. வீட்டில் ஒரே உபத்திரமா இருக்குன்னு சொல்லாதீங்க. அது சீக்கிரம் என்ன செஞ்சிடும்? மாறிடும். நம்ம வீட்டில் இருக்கிற உபத்திரவத்துக்கெல்லாம் ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதி சீக்கிரமாய் நீங்கும்
லேசான உபத்திரம். வேறு சொல்லுங்க பார்ப்போம். அதிசீக்கிரத்தில் நீங்கும். அதிசீக்கிரத்தில் நீங்கும். லேசான ஒரு சொடக்கப்படுற நேரத்தில் டபால் என்ன செஞ்சிடும், அந்த கல்யாணம் கூடிடும். ஆமாம், அவ்வளோதான். ஒரு சொடக்கப்படுற நேரத்தில் ஒரு அற்புதம் என்ன செய்யும், வீட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம் அதிக கன மகிமை நமக்கு என்ன செய்யுமா கொண்டு வரும்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போது சவுலுடைய குடும்பத்திற்கும் தாவீதுடைய குடும்பத்திற்கும் நீண்ட நாட்களாக யுத்தம் நடந்து கொண்டு இருந்தாலும் சவுலுடைய குடும்பக்கார் வர வர பலவீனப்பட்டார்ன்றிருக்கு, தாவீது வர வர பலத்தான் என்று சொல்லப்படும். இப்போ இந்த ரெண்டு குடும்பத்தில் உள்ள பிரச்சனை மாதிரி நம்முடைய குடும்பங்கள்லாம் இருக்கா இல்லையா? அது ஏன் சொல்லுது இல்லையா? அது சொல்லிகிட்டே இருந்தால் பெரிய கதை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வீடுகளில் இந்த பிரச்சனைகள்லாம் என்ன செய்யுது, வருது. அப்போது இந்த ரெண்டு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் போல நம்ம வீடுகள்லையும் பல விதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்து, நம்முடைய குடும்பங்கள் இருக்கத்தான் செய்யுது. பக்கத்து வீடுகளில் கொஞ்சம் தூரத்து சொந்தம், பக்கத்து சொந்தங்கள் மூலமாக அநேக பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது. ஆனாலும் நமக்கு ஒரு காரியம் நடக்கணும். தாவீது எப்படி இருந்தானா, வர வர வளர்த்தான் அப்படின்ட்டு. அப்போ நம்ம குடும்பம் ஜெயிக்கணும், அதான் நமக்கு ஆசையாக இருக்கும். நம்ம ஜெயிக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு ஜெயம் கிடைக்கணும், நம்ம குடும்பம் வர வர பலத்த குடும்பம் ஓங்கி படருகிற ஒரு குடும்பமாக நம்ம குடும்பம் என்ன செய்யணும், மாறணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் விரும்புகிறோம். ஆண்டவருடைய சித்தமும் அதுதான். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை கட்டாயம் அந்த தாவீதுடைய குடும்பம் போல வர வர வளர்க்கும்படியாக கர்த்தர் நமக்கு நம்முடைய குடும்பங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நம்மகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க இப்போ நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும், நாளையிலிருந்து நாளுக்கு நாள் வீக் ஆகிட்டே போவாங்க. அல்லேலூயா. முகாம் முடிஞ்ச பிறகு இது வரைக்கும் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க மாதிரி தான் என்ன செய்யும் இருக்கும். அவங்க ஒன்று சொல்ல நம்ம சமயத்தை நம்மளும் நாலு சொல்லியிருப்போம் இல்லையா, சொல்லிட்டு தான் ரிட்ரீட்டுக்கு வந்துருப்போம். நான் இந்த ரிட்ரீட் போயிட்டு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லிடுவேன். இந்த பாரு கீரெலாம் போட்டோம் எல்லாம் ஆண்டரை பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. 2 நாடு மட்டும் இரு, அந்த குத்தாறு வரைக்கும் கூப்பிட்டுருக்கான், போயிட்டு ஓட கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதமாக நடத்தி கொடுப்பார். இந்த முகாமில் கர்த்தருடைய கிருபைகளை நம்ம எல்லாரும் வாங்கிட்டு இருக்கிறோம். இந்த முகாமில் கர்த்தருடைய வல்லமைகளை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவங்களோடு இருக்கிறது மாம்ச பயம், நம்மோடு இருக்கிறது ஆவியின் வல்லமை. அல்லேலூயா. ஆகையால் நமக்கு எதிராக, நம்முடைய குடும்பங்களுக்கு எதிராக, நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக, நம்முடைய தொழிலுக்கு எதிராக விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் அது கட்டாயம் என்ன செய்யும், வாய்க்காமலே போகும்படியாக கர்த்தர் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் மேன்மைப்படுத்துகிறார். ஆமென். ஆக தாவீது வர வர பலத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தாவீது ஏன் அப்படி வர வர பலத்தான், ஏன் வர வர அவனுக்கு எப்படி வெற்றி கிடைச்சிச்சு, சவுல் ஏன் கிழனிக்கே போனார் அப்படிங்கிறது 2 காரியங்களையும் கொஞ்ச நேரம் நீங்கள் உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு முன்னால் நான் சொல்லி முடிச்சிருவேன். அல்லேலூயா. அதனால் சீக்கிரம் செய்தி முடிக்கணும்னா நீங்கள் ஒன்று செய்யுங்க, லேசாக கோழி தூக்கம் போட்டு பாருங்கள். நீங்கள் லேசாக தூங்க ஆரம்பிச்சுன்னா செய்தி சீக்கிரம் என்ன செஞ்சிடும், முடிச்சிடும். நீங்கள் ரொம்ப விழிப்பாருங்கன்னா செய்தி கூடிடக்கூடாது. எனக்கும் அது மாதிரி சொல்லவும் முடியாது. கர்த்தருடைய கிருபை நம்மளை என்ன செய்யட்டும், வழி நடந்து. தாவீது வர வர எப்படி அவனால் ஒரு வெற்றி கொள்ள முடிந்தது என்று சொல்லி படிக்கும்போது 1 சாமுவேல் 18வது அதிகாரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 14. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடே நடந்தார். அல்லேலூயா. தாவீது வர வர எப்படி அந்த குடும்பம், தாவீது மூலமாக அந்த குடும்பம் கட்டப்படுது. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வீட்டில் முழுசும் எல்லாரும் விசுவாசத்துக்குள்ள வரட்டாலும் கூட வந்திருக்கிற நம்மளை கொண்டு ஒரு சிலராக இருந்தாலும் அவங்கள கொண்டு கர்த்தர் அந்த குடும்பத்தை கட்டியே தீர்த்துருவார். அல்லேலூயா. விட மாட்டார். ஆக தாவீது வர வர எப்படி பலத்தான், அவனுக்கு இப்படி ஜெயம் எப்படி உண்டாகிச்சு என்று சொல்லி பார்க்கும்போது தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானா என்ன செய்தானா, நடந்தான். சரிதானா? அப்போ யாரெல்லாம் புத்திமானாக நடக்கிறோமோ அவங்களோடு கூட கர்த்தர் இருப்பார். யாரோடலாம் கர்த்தர் இருக்கிறாரோ அவங்க புத்திமானாக நடப்பாங்க. முதல் வசனம் அந்த முன்பகுதி பின் பகுதிக்கு தொடர்பாக இருக்கும், பின்பகுதி முந்தின பகுதிக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இல்லைன்னா நம்ம புத்தியாக நிச்சய முடியாது, நடக்க முடியாது. நம்ம புத்தியாக நடக்கலைன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கவும் முடியாது. கர்த்தர் நம்ம புத்தியாக நடந்தால் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நம்ம புத்தியாக என்ன செய்வோம், எல்லா காரியங்களையும் நம்ம செய்வோம், நடப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த முகாமில் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களுக்கு மகா பெரிய ஜெயத்தை கொடுக்க போகிறார். இந்த குடும்பங்களில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு நம்முடைய குடும்பங்கள் இருக்கிற எல்லா ஓட்ட உடைச்சல்களை எல்லாம் சரிப்படுத்தி
நம்முடைய குடும்பங்களில் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறாரு. அதுக்கு ஒரு காரியம் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய செய்கைகளில் எல்லாவற்றிலும் நம்ம எப்படி நடக்கணுமா? புத்திமானாக நடக்கணும். சரிதானா? அப்போ தான் எனக்கு எல்லாம் தெரியுமேன்ட்டு பேரக்கூடாது. நான் தான் 3 நாள் குற்றாலத்து போயிட்டு வந்தேனே, அவ்வளோதான், அதை வச்சு நான் எல்லாம் நடந்துடுவேன்னு சொல்லி சொல்லக்கூடாது. இங்கே நமக்கு ஒரு சின்ன கிருபை நமக்கு என்ன செஞ்சுருக்கோம்? கிடைச்சிருக்கும். தொடர்ந்து நம்முடைய காரியங்களை புத்திமானாக செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் யார்கிட்ட போய் நிற்கணும்? ஆண்டவர்கிட்ட போய் நிற்கணும். கர்த்தர் நமக்கு புத்தியையும் ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் நமக்கு கட்டாயம் நினைச்சுவார் தருவார். ஆண்டவரே, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் எப்படி நான் டீல் பண்ண முடியும், எப்படி இதெல்லாம் நான் கடந்து போக முடியும், ஆண்டவரே எனக்கு வேண்டிய அறிவையும் கிருபையும் எனக்கு என்ன செய்யணும்? தரணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது அவர் கட்டாயம் இந்த கிருபையை நமக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். கேட்ட பிறகு கொடாமல் இருக்கவே மாட்டார். அப்படி அவர் நம்மோடு கூட அதை கொடுப்பதற்காக அவர் எங்கே இருக்கிறாரா? நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்த வசனத்தில் பாருங்க, அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை